இப்போ டைமிங் கேஸ் கேட்டுரும். இப்போ எஃப்டிஸ் பாக்கெட் பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்ட்டு. இப்போ இதனால் என்ன ஆகுனா, இப்போ லூஸாக இவ்வளோ ஓட்டுறதுனால இந்த கேஸு கூட உடையது வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸு ஒரு ஜம்பில் வந்து இது படுத்து உடையுது, நிறைய வண்டியில் உடஞ்சிருக்கு. ஒரு வண்டி மைலேஜ் வருதா இல்லைன்னு செக் பண்ணிட்டு இதை வச்சு செக் பண்ணலாம். இப்போ ஏரும் பெட்ரோல் சரியாக மிக்ஸ் ஆகாதனால இந்தமாரி ஆகுது, கார்பன் ஆகுது. அதனால் இது மைலேஜ் ட்ராப். இதே வந்து நல்ல மைலேஜ் வருதுன்னா இந்த இடம் ப்ரௌனாக இருக்கும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதேமாரி இந்த இடம்லாம் இருக்கும். அப்போ நல்ல மைலேஜ்னு இருக்கும். எனக்கு ஷாக் ஆஃப்ஸ் வீக்காக இருக்குது, எனக்கு பேக் பெயின் வருதுன்றாங்க. அதான் நான் முக்கால்வாசி வந்து ரீபண்ட் மாற்றி விட்ருது, அது நல்லா இருக்குது. இது கேஸ் ஃபீல்டு, இது மேனுவல். எப்பவுமே மேனுவல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கேஸ் ஃபீல்டோட. இது அடிக்கடி லீக் ஆகும். இந்த இடம் இது ஒரு வாட்டி லீக் ஆச்சுனாவே உங்களுக்கு ஷாக் ஆஃப் பொத்துன்னு விடும். ரீபண்ட் வந்து 3400 வருது, இது வந்து 2800 வருது. ஆனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போகிறது நல்லது. கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நல்லா தான் போட்டுடலாம். 2 வருஷம் தான் ஒரு பேட்டரியிலே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் மாற்றுறது தான் நல்லது. ஏன்னா சிம்டம்ஸ் கொடுக்கும். வண்டி காலை ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கிறுக்கு வரும், பிளிங்க் ஆகும். அதுமாரி ஆனாவே நீங்கள் பேட்டரி மாற்றுறது நல்லது. ஸ்டார்டிங் வருது, பேட்டரி ஓகே தான். இண்டிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு செல்ஃப் போட்டால் 10க்குள்ளே ஸ்டார்ட் ஆகணும். 10 கீழே 9 போச்சுன்னா பேட்டரி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். செயினை ரொம்ப லூஸாக வச்சு ஓட்டுறது, ட்ரையாக ஓட்டக்கூடாது, லூப் வச்சு ஓட்டணும். இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நாய்ஸ் வருதுன்ட்டு கிரீஸ் வைக்கிறாங்க. இந்த கிரீஸ்னால தான் மெல்ட் ஆகி பாக்கெட்டில் உட்காருது. அதனால் நாய்ஸ், பிரேக் நாய்ஸ் நிறையா வண்டியில் வருது. நீங்கள் க்ளீன் பண்ணி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசுக்கு பழசுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் காட்டும். இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறது வந்து இப்போ இவ்வளோ மொக்கையாக இருக்குது பாருங்க. ஒரு டீத்து உடைஞ்சாவே எல்லா டீத்தும் உடைஞ்சிடும். இது வீல் ரப்பர். இது என்ன ஆகுனா ஸ்ப்ராக்கெட்டுக்கு இது ஜாயிண்ட் ஆகிறது. இது இப்போ கீர் கட் பண்ணுறதுனால இது இந்த இன்ஃபெக்ட் ஆகும். ஓவராக நம்ம அந்த ஸ்ப்ராக்கெட் எஃபெக்ட் ஆகும்போது இது உடஞ்சி இந்த லீஃப் உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்க்கு இப்போ நம்ம இது விடும்போது ஃப்ரீயாக இருக்குங்களா, இது ஃப்ரீயாக இருந்தால் ஃபோன் செட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து பிடிக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல இதோட நின்றோம். இந்த ஷேக் மட்டும் குத்துனே இருக்கும், ஃப்ரீயாக போகாது. அப்படின்னா கோன் செட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். ஹாய், நான் ரியாஸ். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஜென்ரலாக எல்லாத்தையும் பேசியிருக்கோம். என்னென்ன மாடலு, என்னென்ன ரைடிங் பண்ணியிருக்கோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோம். இது எலக்ட்ரா யூசினா நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனிட் கன்ஜெக்ஷன் இன்ஜின் சொல்லுவோம். அதாவது கியர் பாக்ஸ், கிராங்க் எல்லாம் சேர்த்து தான் யூனிட் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது யூசி இன்ஜின் ஸ்டார்ட்டாக சொல்லுவாங்க. ரெண்டாவது இது இயர் வந்து 2017. இது எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா ஃப்ரேம் வழியாக பார்க்க போகிறோம். நம்ம ஹெச்டின்றது இயரு, மந்த்து. இது மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். ஹெச்ன்றது இயரு, டின்றது மந்த்து. இப்போ ஹெச் வந்து 2017 குறிக்குது, டி வந்து மார்ச் மாதம் குறிக்குது. ஆனால் இது 2017 மார்ச் மாதம் வண்டி இது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், ஓவரால் ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போகிறோம். மெயினாக ஷாக் அப்சரு, சேஞ்ச் பாக்கெட்டு, மற்றபடி கொஞ்சம் ஜென்ரலாக செக்அப் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம ஏர் ஃபில்டர் செக் பண்ண போகிறோம். ஏர் ஃபில்ட்ரு இவ்வளோ டஸ்ட் இருக்கக்கூடாது. இப்போ இவ்வளோ டஸ்ட் இருக்கனால ஏர் வந்து சரியாக உள்ளே போகாது, மிஸ்பேரிங் ஆகும். வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள், அடைக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்களே. அப்புறம் மைலேஜ் வரலன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்னால வருது. எப்போ ஏர் ஃபில்டர் வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கணும், இவ்வளோ டஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அதனால் இதெல்லாம் எவ்ரி 3 மந்த்து இல்லை 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இதை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மழை காலத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் ஒன்று போடணும். இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல அந்த டூல் பாக்ஸ் ஒன்று போடணும், ஏன்னா இங்கே தண்ணி உள்ள போகிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே ட்ரைன் ஹவுஸ் மாரி ஆகும். நிறைய வண்டியில் கிடையாது, நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டால் நல்லாயிருக்கும். இது ரெகுலராக ஜென்ரல் சர்வீஸில் பண்ணுறது தான் ஏர் ஃபில்டர் க்ளீனிங்லாம். இது வண்டி சர்வீஸ் 4 மாதம் ஆகுது, ஆனால் எவ்வளோ டஸ்ட் ஆகுது பாருங்கள். அதனால் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3000 கிலோமீட்டர் மாத்திரம் நல்லாயிருக்கும். இது இப்போ ஏர் ஃபில்டர் நம்ம மாற்ற போகிறோம். இந்த டூல் பாக்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இந்த ஏர் ஃபில்டர் இப்போ புது ஏர் ஃபில்டர் மாற்ற போகிறோம். அப்படியே அதுமாரி இது இன்னொன்று செக் பண்ணணும். செக்ஷன் ஹோஸ் இருக்க கட்டாக இருக்கா செக் பண்ணிக்கணும். இந்த ஹோஸ் கட் ஆனால் கூட மிஸ்ஸிங் ஆகும். ரெண்டாவது இந்த ஹோஸ் கட் ஆனாலும் மிஸ்ஸிங் ஆகும். இது பிரீத்தர் பைப்பு, இது கூட ஒரு கட்டாமல் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஏர் போடுறதுனால இது கட்டாக இருக்கக்கூடாது. இது நல்லா இருக்குது, நம்ம அதை மாற்ற மாட்டோம். அதுமாரி இந்த பைப்பும் நம்ம பிஎஸ் போகிறனால இதை டம்மி பண்ணியிருக்கலாம். அதுமாரி ஒரு போல்ட்டுக்கும் நம்ம கிரீஸ் பேக் பண்ணி நம்ம மாற்றணும்னா நெக்ஸ்ட் டைம் கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஜாம் ஆகிற ரஸ்ட் ஆகிற பிரச்சனை வராது. அதனால் எந்த போல்டு கைட்டினாலும் கிரீஸ் பேக் பண்ணி மாட்டால் நல்லாயிருக்கும். ஏர் ஃபில்டர் வந்து எப்போ போச்சுன்றது நம்ம வண்டி ஓட்டுறது எப்படி ஃபீல் பண்ணுறது? வண்டி மைலேஜ் ட்ராப் ஆக சொல்லுவாங்க. ரெண்டாவது வண்டி லைட்டாக எனக்கு காலைல ஸ்டார்ட் ஆக மாட்டுது, ஒரு பிக்கப் இல்லை, மந்தமாக போகிற மாதிரி இருக்கிறாங்கன்னா அது இதுவும் ஒரு காரணம். நிறைய காரணத்தை இது ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது.
ப்ளக் இப்போ செக் பண்ணணும். நம்ம ஜென்ரல் சர்வீஸில் ஏதாச்சும் பார்ப்போம். இப்போ ஒன் பண்ணி நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அடுத்தது நம்ம இது லாக் செக் பண்ண போகிறோம். லாக் எப்பவுமே டைட் இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ரன்னிங்கில் கூட இது கைண்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒரு டைட் செக் பண்ணிவிட்டு இது ஒரு லூப் பண்ணிடணும். இது ஒரு லூப் பண்ணி விட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஃபஸ்ட்டோட கொஞ்சம் டைட்டாக இருக்காது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்குது கீ. இப்போ நம்ம சைலன்சரை கட்டிட்டு இப்போ செயின் ஸ்பைட்லாம் மாற்ற போகிறோம். இந்த சைலன்சர் இப்போ ஏன் நம்ம கேட்டோம்னா செயின் ஸ்பைட் மாற்ற போகிறோம். இப்போ செயின் ஸ்பைட்டில் இன்னரில் இந்த டைமிங் கேஸுக்குள்ளே தான் செயின் இன்னர் ஸ்பாக்கெட் இருக்குது. இதை கைட்டு தான் நம்ம அதை ஸ்பாக்கெட்டை மாட்ட முடியும். அதனால் கிக்கரு இந்த ரைட் சைடு கேஸை கேட்ட போகிறோம். இப்போ நம்ம பிரேக் படுறதை கேட்டுறோம். இந்த பிரேக் படுறது ஏன் கேட்டோம்னா இந்த இடத்துல 12 போல்ட் வருது பார்த்தீங்களா, இதை நம்ம இதை கைட்டிட்டு இதை க்ளீன் பண்ணணும். ஏன் க்ளீன் பண்ணோன்னா ஃபுல் ரஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம பிரேக் ஷூ கைட்டு க்ளீன் பண்ணாலும் ஒரு டைட்டாக இருக்கும் பிரேக் பிடிக்கிறதுக்கு. நம்ம என்ன தான் பிரேக் ஷூ மாற்றினாலும் இது நிறைய பேர் க்ளீன் பண்ண மாட்டாங்க. இப்போ இதனால தான் டைட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை கைட்டிட்டு எவ்வளோ ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு எமர்ஷீட்டை கொஞ்சம் தேய்ச்சி போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். க்ரீஸ் போட்டு பேக் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் பிரேக் ஷூ மாத்திரம்னா அந்த பிடிக்கும் போது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நல்லா. பார்த்தீங்கன்னா இப்போ வீலை கேட்டு போகிறோம். செயின் ஸ்பாக்கெட் பாருங்கள், ஃபுல்லாக இதுமாரி இருந்தாவே செயின் மாற்றணும். இது வந்து எதனாலனா பல்லு உடையிறதுனால கியர் கட்ரு பண்ணுறதுனால வரும். அதுமாரி செயினை ரொம்ப லூஸாக வச்சு ஓட்டுறது அதுமாரி இருந்தாலும் இந்த ஃபால்ட்லாம் வரும். கியர் கட் பண்ணுறது, செயின் லூஸாக வச்சு ஓட்டுறது, ட்ரையாக ஓட்டக்கூடாது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் இந்த ஃபால்ட் வராது. அதனால் இதை நம்ம இப்போ மாற்ற போகிறோம். செயின், ரியர் ஸ்ப்ராக்கெட், எஃப்டி ஸ்ப்ராக்கெட் 3த்தையும் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் ஓட்டுறாங்கன்னா வாரத்துக்கு ஒரு செக் பண்ணுறது நல்லது தான். செயினோட ப்ளே லூப் வச்சு ஓட்டணும். ட்ரையாக ஓட்டினாலும் இதுமாரி ஆகும், லூஸ் வச்சு ஓட்டினா இப்படி ஆகும். அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி நிறைய பேர் அதான் 150 கிலோமீட்டர் ஓட்டுறாங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுறது நல்லது. இப்போ ரியர் ஸ்பாக்கெட் கேட்டுறோம். கேட்கலாம். இப்போ ரியர் ஸ்பாக்கெட் கேட்டுறோம். இது ஆஃப் ஆக்சல். இது பேரிங்கோடு கைட்டி நம்ம தூக்கி போட போகிறோம். ஏன்னா அந்த பேரிங் நம்மளுக்கு தேவையில்லை, புது பேரிங் தான் மாற்ற போகிறோம். இப்போ எப்பவுமே ஸ்பாக்கெட் மாற்றும் போது ரியர் பேரிங்கை மாற்ற நல்லது. ரியர் பேரிங், பிரேக் ஷூ. ரெண்டாவது நிறைய பேர் இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நாய்ஸ் வருதுன்ட்டு க்ரீஸ் வைக்கிறாங்க. இந்த க்ரீஸ்னால மெல்ட் ஆகி ஸ்பாக்கெட்டில் உட்காருது. அதனால் பிரேக் நாய்ஸ் நிறையா வண்டியில் வருது. அதனால் இதில் க்ரீஸ் அப்ளை பண்ணாமல் நீங்கள் க்ளீன் பண்ணியே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக தேஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு. கியர் கட்ரு பண்ணனால, செயின் லூஸாக வச்சு ஓட்டுறதுனால இது கட்டாக இருக்கும். ரெண்டாவது தேஞ்சிருக்கு, சில இடத்துல ஒட்டஞ்சிருக்கு, சில இடத்துல தேஞ்சிருக்கு. அதனால் கியர் கட் பண்ணாதீங்க, செயின் லூஸாக வச்சு ஓட்டாதீங்க. இது செயின் ஸ்பாக் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த பாக்ஸு இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, எஃப்டி ஸ்ப்ராக்கெட். இப்போ நம்ம டைமிங் கேஸ் கேட்டு போகிறோம்ல, எஃப்டி ஸ்ப்ராக்கெட் இதில் ஒன்று கிடக்கும். ரியர் ஸ்ப்ராக்கெட், அப்புறம் செயின் 350க்குனா 100 லிங்க் வரும், 500னா 102 லிங்க் வரும். அதுதான் டிஃப்ரெண்ட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்கும். அதுமாரி எஃப்டி ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15 டீத் வரும், 500 வந்து 18 டீத் வரும். அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட். ஆனால் ரியர் ஸ்ப்ராக்கெட் எல்லாம் சேம் தான். இப்போ புதுசுக்கு பழசுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் காட்டுறோம். இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறது வந்து இப்போ இவ்வளோ மொக்கையாக இருக்குது பாருங்கள். இதான் டிஃப்ரெண்ட்டு. இதெல்லாம் உடையும். ஒரு வாட்டி நம்ம செயின் லூஸ் வச்சு ஓட்டும் போதும் சரி, கீர் கட் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றா உடையும். ஒரு டீத்து உடைச்சாவே எல்லா டீத்தும் உடைஞ்சிரும். அதனால் நம்ம வந்து அதை நம்ம பார்த்து ஓட்டணும் கொஞ்சம். பிரேக் ஷூ மாட்ட போகிறோம். இப்போ இந்த பிரேக் ஷூ நம்ம கைட்டு மாட்ட போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, தேய்ச்சாலும் இந்த இது கரைஞ்சிடணும். அதனால் புது பிரேக் ஷூ மாற்றுறது நல்லது. அதுமாதிரி எந்த சர்வீஸில் இருந்தாலும் இந்த கேம் ஆப்ரேட்டிங்கை வந்து கைட்டி க்ளீன் பண்ணுறது இப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் இப்போ எப்படி நம்ம 12 பிரேக் படலில் கைட்டி அந்த ரஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோமோ அதேமாதிரி இதுவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இதுனா ஃபுல்லாக ஜாம் ஆகி நின்றோம். பிரேக் அடித்தா ரிட்டர்ன் வராது, அப்படியே நிற்கிறது, அதெல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் வரும். பிரேக் ஷூனாலும் இல்லை, இதுவும் இருக்குது. அதில்
இது ஒரு பார்ட் இருக்குது. இது கேம் லிவரு, இது ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கு, இதுதான் இந்த ஆப்ரேட்டிங் கேம். எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ரெஸ்ட் இருந்தால் இதோட பிரேக் ஆக்ஷன் ஆகாது. அதனால் கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்கும் பிரேக் பிடிக்கும்போது, ஃப்ரீனஸ் இருக்காது. இப்போ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி போடுறதுனால ஒரு பிரேக் அடிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும். இப்போ இது ஷூ பின், இது பேர். இது கூட இந்த ஷூ பின் லூஸாக இருக்கா செக் பண்ணி ஒரு வாட்டி. லூஸாக இருக்குது, லைட்டாக டைட் பண்ண போகிறோம். இந்த 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 புஷ்ஷை வந்து நம்ம இதுவும் டைட் செக் பண்ணிக்கிறோம். லூஸாக இருக்குங்களா, இதுவும் டைட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் லூஸாக இருந்தால் பிரேக் அடிக்கும்போது ஒரு ஜர்க் கொடுக்கும். ஓகே, அதுமாரி இந்த ரெஸ்ட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி தான் போட போகிறோம். இவ்வளோ ரெஸ்ட்டு இருக்கக்கூடாது, நம்ம அதை க்ளீன் பண்ணி போட போகிறோம். இது வீல் ரப்பர். இது என்ன வேணால் ஸ்ப்ராக்கெட்டுக்கு இது ஜாயிண்ட் ஆகிறது. இது இப்போ கீர் கட் பண்ணுறதுனால இது இந்த இம்பெக்ட் ஆகும். ஓவராக நம்ம அந்த ஸ்ப்ராக்கெட் எஃபெக்ட் ஆகும்போது இது உடஞ்சி இந்த லீஃப் உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எல்லா சர்வீஸுக்கும் மாத்திர நல்லது தான். இது ஒரு காஸ்ட் வந்து 160 ரூபா அவ்வளோதான் வரும், 160 தான் வரும். ஆனால் இதை மாற்றுறது உங்களுக்கு இந்த ஹப்பை காப்பாற்றுற மாதிரி. இந்த 160 பார்த்தா ஹப்பு வீக்காக உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து மாற்றுறது நல்லது. எவ்வளோ சர்வீஸுக்கு மாத்திர நல்லது. சரிங்க, சொல்லுங்கள். பேரிங்கை எப்பவுமே செக் பண்ணணும் நம்ம வீலில். பேரிங்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, இதை நம்ம மாற்றுறது நல்லது. அதுமாரி வீக்காக இருக்குது. எப்படி அது வீக்காக இருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போது ஏன்னா இந்த ஸ்டே புஷ் இருக்குங்களா, இந்த ப்ளே இருக்குங்களா, ஸ்டே ஆடுதுங்களா, இந்த ஸ்டேனால நம்ம வண்டி ஓட்டும் போது இப்போ லெஃப்ட்டில் திரும்பும்போது அப்படியே வண்டி அப்படியே வலிச்சுட்டு போகும் ஒரு பக்கம். இது ஏன்னா இந்த ஸ்டே புஷ் தான். இந்த ஸ்டே புஷ் மாற்றாமல் இருக்கனாலனா பேரிங் ஹப்பில் வீக் ஆகும். இப்போ இதை கைட்டுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கைட்டணும். இது ஒரு தட்டிலே ஓடியாந்துருது. அதனால் அது வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அது இப்போ நம்ம இப்போ இது வீக்காக இருக்குது, நம்ம பேரிங் பேஸ்ட்டு போட்டு மாட்ட போகிறோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து ஹப்பு மாற்றுறது நல்லது, ஏன்னா வீக்காக இருக்குது. ஸ்பேஸ்லேருந்து எல்லாம் கண்டோம். அதுமாரி இதில் வந்து எப்பவுமே க்ரீஸ் இருக்கணும். இது ஏன்னா ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். இந்த டிஸ்டன்ஸ் கலர் வந்து இதில் ஒரு மாதிரி இது ட்ரையாக ஓட்டினா ஆகும்னா ஒரு மாதிரி டக்குன்னு நாய்ஸ் ஒன்று வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீஸ் இல்லாமல் இருக்கும். நிறைய வண்டியில் ட்ரையாக இருக்கும். நீங்கள் க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த நாய்ஸ் வராது. அதனால் இதை எப்பவுமே இது எல்லா சர்வீஸ்லையும் செக் பண்ணுங்க ஒரு வாட்டிக்கணும், க்ரீஸ் இருக்கான்ட்டு. இல்லை ஸ்பேசர் உடஞ்சிருக்கு, அதை ஸ்டேபுஷ் அந்த ஷேக் இருக்கனால தனியாக உடஞ்சி வந்திருக்கு. இப்படி மூமெண்ட் இருக்குது தானே இது. இப்போ இந்த 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 ஸ்டே புஷ் போனதுனால இந்த உள்ளகிற புஷ் கட்டாயிருக்கு, தனியாக வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம இதையும் மாற்றலாம், டிஸ்டன்ஸ் பீஸ் மாற்ற போகிறோம். இப்போ இது புதுசுனால இந்த ஸ்டிப் இருக்கும். இப்போ இதனால் என்னன்னா ஒரு அலைன்மெண்ட் ஆகாது, ஸ்டெடியாக இருக்கும். பழசில் வந்து அந்த ஸ்டே புஷ் போனதுனால இந்த அலைன்மெண்ட் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு. இப்போ ஓவர் க்ரீஸ் வச்சுருக்காங்க. அதனால் இப்போ நம்ம அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரொம்ப அப்ளை பண்ணோன்னா லைட்டாக இந்த சென்டரில் மட்டும் தான் போகும். இது டிஸ்டன்ஸ் கலர். இது தான் வீல் ரப்பரு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 160 தான் வருது. இது எவ்வளோ சர்வீஸில் மாற்றது ஹப்புக்கு சார். ஆயில் ட்ரைன் பண்ண போகிறப்ப 2 ஆயில் வரும். அது 8Mல ஒன்று வரும், சக்ஷன் ஃபில்டர் ஒன்று வரும், ட்ரைன் போல்ட் ஒன்று வரும், ஒரு சம் போல்ட் ஒன்று வரும். சம் போல்ட் வந்து 12, சக்ஷன் ஃபில்டர் டோர் வந்து 8 வரும், மெயின் வந்து 19 வரும். இப்போ இதை லூஸ் பண்ண போகிறோம். முதல்ல 19 லூஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தீஞ்சிருக்கு இது. இது இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா கிளச்செல்லாம் ரொம்ப அடி வாங்கும். இப்படி இருக்கக்கூடாது ஆயில். அதனால் இந்த இப்படி இருக்குது. இது இப்போ கிளச்செல்லாம் நம்ம செக் பண்ணணும். இதுமாரி ஒரு 2 வாட்டி பண்ணால் போதும், கிளச்சை மாற்றுற மாதிரி இருக்கும். உள்ள இன்ஜின் பேரிங்லேருந்து எல்லாம் வீக் ஆகும் கிளச்சிலேருந்து.
ஆயில் எல்லாமே லூப் பண்ணுறதானே, இது லூப் பண்ணாது அவ்வளோ. இந்த மாதிரி வச்சு ஓட்டக்கூடாது. அதான் கிளச்சிலேருந்து இன்ஜின் பேர்லேருந்து எல்லாம் அடி வாங்கும். ஒன் டைம்னா பரவாயில்ல, ரெகுலராக இதை வச்சுக்காதீங்க. சக்ஷன் ஃபில்டர் டோரு 2 8mm போல்ட் வரும். இப்போ நம்ம லூஸ் பண்ண போகிறத இந்த சக்ஷன் ஃபில்டர் ஏன் கேட்டுறோன்னா, இதுலேருந்து தான் ஆயில் பம்பு ஹெட்டுக்கு போகிறது. இதுதான் ப்ரெஷரை தள்ளுறது. இதில் டஸ்ட்டோ இல்லை டஸ்ட்டு தான் நிறையா இருக்கும். டஸ்ட் இருந்தாவே நாய்ஸ் மாறும், ஒரு மாதிரி கடன்னு அடிக்கும். அதனால் இதையும் ஒரு வாட்டி கைட்டு செக் பண்ணிடலாம். ஹைட்ரா டேப் மாதிரி நாய்ஸ் வரும். ஆனால் இது ஒரு வாட்டி கைட்டு செக் பண்ணால் இதுவும் தெரிஞ்சிடும். இந்த டஸ்ட்டு இவ்வளோ டஸ்ட்டு இருக்கக்கூடாது. இவ்வளோ டஸ்ட்டு இருந்ததுன்னா ஒன்றா மேலே ராக்கருக்கு ஆயில் ஏறாது, அதாவது ப்ராப்பராக ஏறாது, கொஞ்சம் ஃப்ளோ கம்மியாகும். அதனால் நாய்ஸ் மாறும். அதனால் இது நம்ம எப்பவுமே எந்த சர்வீஸ் இருந்தால் யூசியில் பொறுத்த வரைக்கும் யூசியும் சரி ரீபான் எல்லாத்துலேயும் இது இருக்குது. ஆனால் இந்த சக்ஷன் ஃபில்டர் கைட்டு க்ளீன் பண்ணுறது நல்லது. இவ்வளோ டஸ்ட் இருக்கக்கூடாது. சம்ப் ஆயில் கேட்ட போகிறோம். இதில் அவ்வளோ ஆயில் வராது, இது 12 வரும். இதில் ஆயில் வந்து அவ்வளோ வராது, கம்மியாக தான் வரும். இது எதுக்குன்னா எக்ஸஸாக ஊற்றிட்டாவோ அதே மாதிரி இதில் கொஞ்சம் எடுத்துடலாம். இதுலேருந்து ஆயில் இப்போ நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளட்சி கேஸை சுற்றி அந்த ஆயில் லீக் ஆன மாதிரி இருக்கு. அது எதனால் அது மாதிரி வருது? அது லீக்கேஜ் சொல்கிறது சீப்பேஜஸ் நிறையா ஆகும். பேஸ்டிங் சரியாக போட மாட்டுறதுனாலையோ அதனால் இப்படி ஆகும். ஆனால் முக்கால்வாசி சீப்பேஜ் தான் ஆகும், லீக் ஆகாது. இது லீக் ஆகுது. இது கொஞ்சம் இது நம்ம கைட்டு போட்டு பேக்கிங் போட்டு நம்ம இதை மாட்ட போகிறோம். அது இல்லாமல் இது த்ரெட் அவுட்டு கேஸ். இது த்ரெட் அவுட் கேஸ்னால் இது டைட் ஆகாது, இது உள்ள த்ரெட் அவுட் ஆகிடும். அப்போ என்ன ஒன்றா டைட் ஆகாது. அப்போ அதுலேருந்து கூட லீக் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இது எப்படி அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி? அதாவது ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு இதுக்கு வந்து கம்பெனி சொன்னால் 10 Nm தான் சொல்லுவாங்க, அந்த டைட் தான் பண்ணணும். ஆனால் நம்ம கை டைட் வச்சா போதும், ஃபுல் டைட் வைக்கணும் அவசியம். அலுமினியம் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கை டைட் வச்சா போதும், அதுக்கு மேலே டைட் எடுத்துக்கும். நம்ம மெட்டலில் தான் ஃபுல் டைட் வைக்கலாம். இதில் வந்து ஒரு கை டைட் வச்சாவே இது நிற்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், டைட்டாக ஃபுல் டைட் வைப்பாங்க, அப்போ த்ரெட் அவுட் ஆகும். அதனால் கை டைட் வச்சா போதும், இதுக்கு அது தான் நின்றோம். த்ரெட் அவுட் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம் அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும். இது அலுமினியம் கேஸ். இது எல்லா ஆயில் சர்வீஸில் ஆயில் சேஞ்சிலையும் ஃபில்டர் மாற்றணும். வெறும் ஆயில் மட்டும் மாற்றி விடக்கூடாது, ஃபில்டரும் சேர்த்து மாற்றி விடணும். ஃபில்டர் மாற்றணும், சக்ஷன் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போடணும். அதேமாரி இந்த ஓரிங்கும் கொஞ்சம் மீன் தான். இதை கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா எப்பவுமே இந்த ஃபில்டர் வாங்கும்போது கிட்டாவே இந்த ஓரிங்கும் கொடுத்துருவாங்க. அதனால் இந்த ஓரிங்கை சேர்த்து மாற்றணும். இதெல்லாம் ஒரு ஃப்ரிக்ஷன் ஆகும் ஆயில் கொஞ்சம் நல்லா சக்ஷன் பண்ணுறதுக்கு. அதனால் 2 ஓரிங்கும் கொடுப்பாங்க, 2 ஓரிங்கும் மாற்றிக்கங்க. ஏன்னா ஆயில் கொஞ்சம் இதாக இருக்கும்போது இதுவும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதனால் எப்போயுமே இது வீக்கு நல்லா இருக்கலாம் சொல்ல முடியாது. ஆயில் மாற்றும் போது சேர்த்து மாற்ற நல்லது. வெறும் நான் ஆயில் மாற்றிட்டேன், ஃபில்டர் நான் மாற்றலை அப்படின்னா ஆயில் மாற்றுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த சக்ஷன் ஃபில்டர் பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருந்தது. அதனால் அது ப்ராப்பராக மாற்றினா தான் ஆயில் மாற்றினா தான் பொறுப்பு. இல்லைனா வெறும் ஆயில் மட்டும் மாற்றிட்டேன்னா அது வேஸ்ட்டு தான். ஆயில் மாற்றது வேஸ்ட்டு தான். எப்பவுமே செயின் பாக்கெட் மாற்றும் போது இன்னர்ஸ் பாக்கெட்டும் மாற்றணும், ரியர்ஸ் பாக்கெட்டும் செயினை மட்டும் மாற்றக்கூடாது. எஃப்எஸ் பாக்கெட்டும் கொஞ்சம் மாற்றணும். அதுக்கு என்னென்னா இந்த கேஸ்லாம் கைட்டு தான் மாற்றணும். ஒரு செயின் பாக்கெட் மாற்றணும்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே கேட்டுறதா தான் இருக்கும். இப்போ டைமிங் கேஸ் கேட்டுரும். இப்போ எஃப்டிஸ் பாக்கெட் பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்ட்டு. இப்போ இதனால் என்ன ஆகுனா, இது லூஸாக இப்போ லூஸாக எவ்வளோ ஓட்டுறதுனால இந்த கேஸ் கூட உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸ் உடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஜம்பில் வந்து இது படுத்து உடையுது, நிறைய வண்டியில் உடஞ்சிருக்கு. இப்போ புதுசுக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு, இந்த டீத்தோட டிஃப்ரெண்ட்டு. எப்பவுமே செயின் பாக்கெட் மாற்றும் போதில் இந்த கேஸை கேட்டினாவே இந்த மண்ணெலாம் க்ளீன் பண்ணி போகிறது நல்லது. எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இந்த மண்ணை நம்ம எப்பவுமே க்ளீன் பண்ண முடியாது. இந்த கேஸ் கைட்டினா மட்டும் தான் அதை க்ளீன் பண்ண முடியும். அந்த ஒரு வாட்டி கைட்டும் போது இது எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணி மாட்டுறது நல்லது. இந்த இதுவும் க்ளீன் பண்ணி தான் போடணும் இந்த மண்ணெல்லாம். இதை கைட்டும் போது இந்த புஷ்ஷும் மிஸ் பண்ணக்கூடாது. சில டைம் கைட்டு டக்குன்னு கீழே விழுந்துடும். இது வந்து அந்த ஸ்பேசர், இது கீர் போடுறதுக்கு, இது கீர் ராடோட ஸ்பேசர். இதுவும் கைட்டு கீழே விழும் இந்த புஷ்ஷும். இது ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோம்.
இந்த ஆயில் பம்ப் ஓரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயில் பம்ப் ஓரிங்கும் இருக்கான்னு செக் பண்ணி மாட்டணும். இந்த ஆயில் பம்ப் ஓரிங் ஓட்ட மாட்டலன்னா ஆயில் மேலே ஏறாது, ப்ரெஷராக ஏறாது. அதுமாரி இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸில் வந்து எந்த பிளாக்கும் இருக்கக்கூடாது. அதாவது ரெண்டாவது நம்ம மாட்டும் போது பேஸ்ட்டு வச்சு மாட்டாதீங்க, முக்கால்வாசி க்ரீஸ் அப்ளை பண்ணவே மாட்டேங்க கேஸ்கெட்டில். நீங்கள் பேஸ்ட்டு போடுறதுனால இந்த இடத்துலையும் பேஸ்ட்டு போயிடுது, இது போகிறதுனால ஹெட்டில் ஆயில் ஏற மாட்டுது. ஆனால் இதுவும் நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அதனால் இதை போடக்கூடாது. இதை வந்து ஃப்ரீயாகவே இருக்கணும். க்ரீஸ் போட்டு கேஸ் கட்ட மாட்டேங்க, நல்லாயிருக்கும். இந்த ஹோல் ரொம்ப முக்கியம் தான். இதுவும் ஒரு வாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த ஹோல் கொஞ்சம் செக் பண்ணி மாட்டேங்க. 3 விஷயம் செக் பண்ணணும். ஹோல் செக் பண்ணணும், எந்த பிளாக் ஆகக்கூடாது நம்ம கேஸ் மாட்டும் போது. ரெண்டாவது இந்த ஓரிங் இருக்கான்னு செக் பண்ணி மாட்டணும். மூணாவது இந்த புஷ் இருக்கான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணி தான் மாட்டணும், கேஸை பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்பார்க் பிளக் செக் பண்ண போகிறோம். BS4 பொறுத்த வரைக்கும் வண்டி சில டைமில் அடைக்குது, மிஸ்ஸிங் ஆகுது, எனக்கு வந்து பட்டன்னு இருக்குது அடைச்சிருவோன்னா சில டைம் இந்த பிஏவி பைப்பு கூட கைண்டி விழுந்துடும். இந்த பிஏவி கைண்டினா கூட உங்களுக்கு ஐலிங் நிற்காது, பட்டன்னு அடிக்கும், வண்டி ஆஃப் ஆகும், ஸ்டார்டிங் ட்ரிபிள் ஆகும். அப்போ வேணா இது நீங்கள் எதுவுமே ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுங்கள், பிஏவி கைண்டு இருக்கா, கைண்டு இருந்தால் இதை மாட்டிடுங்க. ஏன்னா நிறைய பேர் தெரிய மாட்டுது, அதனால் இதையும் செக் பண்ணிங்க ஒரு வாட்டி. இதை மாட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. அதை உங்களுக்கு அதுமாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது தான். எல்லாம் ஸ்பார்க் பிளக் அடாப்டரும் கைடி செக் பண்ணுறது நல்லது தான். எப்பவுமே ஜென்ரல் சர்வீஸில் அதுவும் கவர் ஆகும். இப்போ நம்ம என்ன அப்படின்னா A to Z நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்பார்க் பிளக் அடாப்டர் நம்ம எப்படி ரீடிங் செக் பண்ண போகிறோம். 4.9 வருது, அதாவது 4.95 இருக்கலாம். இது வந்து 6, 7 போனால் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். 4, 3, 4 வந்தாலும் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த 4.5 இருக்கலாம், அது 4 to 5 இருக்கலாம். 4 கீழே இருந்தாலும் வீக்காக இருக்குன்னு அர்த்தம், 5க்கு மேலே போனாலும் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். எல்லா சர்வீஸ்லையும் செக் பண்ணது. ஒரு வண்டி மைலேஜ் வருதா இல்லைன்னு செக் பண்ணுறது இதை வச்சு செக் பண்ணலாம். இப்போ யாரும் பெட்ரோல் சரியாக மிக்ஸ் ஆகாதனால இந்தமாரி ஆகுது, கார்பன் ஆகுது. அதனால் இது மைலேஜ் ட்ராப். இதே வந்து நல்ல மைலேஜ் வருதுன்னா இந்த இடம் ப்ரௌனாக இருக்கும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதேமாரி இந்த இடம்லாம் இருக்கும், அப்போ நல்ல மைலேஜ்னு அர்த்தம். ஒரு வண்டி மைலேஜ் வருதுன்னா இதை வச்சு கூட செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அதுமாதிரி இதோட ரீடிங் எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம்னா அதே தான், 20 கீழே வச்சுட்டு மல்டிமீட்டர் வச்சு இது அதே தான். இப்போ ஸ்பார்க் பிளக் செக் பண்ண போகிறோம், 20 கீழே வச்சுட்டு ஸ்பார்க் பிளக்கை ப்ளஸ் ஆர் மைனஸ் செக் பண்ண போகிறோம். இது வந்து 4 கீழே இருந்தால் வீக்காக இருக்குன்னு அர்த்தம், அதுமாதிரி 9க்கு மேலே போனாலும் வீக்காக இருக்கும். இது 9, 6க்கு போனாவே வீக்காக இருக்குதான் அர்த்தம். இப்போ நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை மாற்றிடலாம். இதை ஸ்பார்க் பிளக் ரீடிங் செக் பண்ணுறது இப்படி தான். எடுத்தோடனே நம்ம ஸ்பார்க் பிளக் போச்சுன்னு சொன்னால் எப்படி போச்சுன்னா இப்படி தான் நம்ம செக் பண்ண சொல்ல முடியும். இப்போ நம்ம கேஸ் ஷாக் ஆப்ஸை கைட்டு நம்ம ரீபன் மீட்டர் ஷாக் ஆப்ஸை மாற்ற போகிறோம். சரி, ஆக்ஷன் ஆகலை, அடிக்கடி லீக் ஆகுது, எனக்கு ப்ராப்ளம் ஆகுது சொல்லியிருந்தாரு. இப்போ ஷாக் ஆப்சர் இதே மாடலில் போட்டால் அப்படி அதனால் ஏதாவது பிரச்சனையா என்ன? அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது. இது எப்படி சொல்கிறேன்னா நம்ம ரோடுக்கு தாங்க மாட்டுது. மறுபடியும் ரீபன் போட்டால் சூப்பராக இருக்குது. இது வந்து சீக்கிரமாக போயிடுது. எல்லா கஸ்டமர் சொல்கிற ஒரே இதுதான், நான் இப்போ தான் மாற்றி ஒரு 6-7 மாதம் ஆகலை, ஆனால் எனக்கு ஷாக் ஆப்ஸ் வீக்காக இருக்குது, எனக்கு பேக் பெயின் வருதுன்றாங்க. அதான் நான் முக்கால்வாசி வந்து ரீபன் மாற்றி விட்ருது. அது நல்லாயிருக்கு. மேனுவல் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கைட்டிட்டு மீட்டியரோட ஷாக் ஆப்ஷன் இது. இப்போ இதை நம்ம மாற்ற போகிறோம். இது ஒன்றும் இல்லை, இது மேனுவலு, இது கேஸ் ஃபீல்டு, அவ்வளோதான் வித்தியாசம். இது கேஸ் ஃபீல்டு, இது மேனுவலு. எப்பவுமே மேனுவல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கேஸ் ஃபீல்டோட. இது அடிக்கடி லீக் ஆகும். இந்த இடம் இது ஒரு வாட்டி லீக் ஆச்சுனாவே உங்களுக்கு ஷாக் ஆப்சர் பொத்துன்னு விழும். ரீகண்டிஷன் போகிறது வேஸ்ட்டு தான், அதுக்கு பெஸ்ட்டு மாற்றுறது. ரீபா வந்து 3400 வருது, இது வந்து 2800 வருது. ஆனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போகிறது நல்லது. கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நல்லதாக போட்டுடலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஆக்ஷன் நல்லாயிருக்கும், ஹைட் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஸ்மூத்னஸ் இருக்கும். ஏன்னா இதோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வண்டி ஓட்டுறோம் இதுக்கப்புறம் இதை ஓட்டுறவரை கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார், நல்லாயிருக்கு, கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவார். அதான் இதை சஜஷன் பண்ணி இதை மாட்டுறேன் நான். பேட்டரி எப்பவுமே கைட்டி க்ளீன் பண்ணுறது ரெகுலர் தான். நான் பேட்டரி டெர்மினல் செக் பண்ண போகிறோம், ஃபியூஸ் இங்கே செக் பண்ண போகிறோம், செக் பண்ணி மாற்ற போகிறோம். அதுமாரி எப்பயுமே பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் தான் ஒரு பேட்டரி லைஃப் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும்.
2 வருஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் மாற்றுறது தான் நல்லது. ஏன்னா சிம்டம்ஸ் கொடுக்கும். வண்டி காலை ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கிறுக்கு வரும், பிளிங்க் ஆகும். அதுமாரி ஆனாவே நீங்கள் பேட்டரி மாற்றுறது நல்லது. அதுக்கப்புறம் ஓட்டினா இது சடனாக நின்றும். அப்புறம் இது ஃபுல்லாக பேட்டரி கண்டிஷனில் தான் ஓடுது. இப்போ லேட்டஸ்ட்டில் வர்றது கிக்கர் கிடையாது. இது கிக்கருக்குனால ஓரளவுக்கு தாங்கும். ஆனால் நீங்கள் சேஃப் வந்து மாற்றுறது நல்லது. இது கண்டிஷன் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவீங்களா அப்படி? 20 வோல்ட்டில் வச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம இப்படி வச்சு பார்த்தா 13 வருது. பேட்ரி ஓகே தான். இப்போ இது எப்படி மறுபடியும் நம்ம வீக்காக இருக்க எப்படி செக் பண்ணலான்னா, நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு செல்ஃப் போட்டால் 10க்குள்ளே ஸ்டார்ட் ஆகணும். 10 கீழே 9 போச்சுன்னா பேட்டரி வீக்காக இருக்குன்னு தான் அர்த்தம். எப்போ புது பேட்டரி நல்ல பேட்டரி வந்து 10லேயே ஸ்டார்ட் ஆகிடும், 10 11லேயே ஸ்டார்ட் ஆகிடும். வீக்காக இருக்கிறது தான் 9க்குள்ளே போகும். அப்படி போனால் பேட்டரி வீக்காக இருக்குது தான் அர்த்தம். நம்ம அதையும் அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஸ்டார்டிங்கில் எல்லா இதுலேயும் நம்ம ஆயில் வந்து எப்படி நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றுறோமோ அதுமாதிரி எல்லாத்துலேயும் நம்ம டிஸ்க் ஆயில் மாற்ற நல்லது. டிஸ்க் ஆயில் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா அவ்வளோதான் வரும். டிஸ்க் ஆயில் மாற்ற மூட்டை என்ன ஆகும்னா டிஸ்க் ஓரிங் பிடிக்க ஆரம்பிக்கும். டிஸ்க்கு பிஸ்டன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த டிஸ்க் ஆயில் இப்போ நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் ஓவராலிங் பண்ணி எடுத்துருவோம். நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக்காக அப்படியே கரையன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து இருந்தால் என்ன ஃபால்ட் ஆகும்னா பிஸ்டன் ஜாம் ஆகும். அது பிஸ்டன் வந்து ஸ்பாஞ்ச் ஆகும். வண்டி ரன்னிங் போகும்போது அப்படியே உள்ளே போய் எனக்கு பிடிக்குது. அந்த கம்ப்ளைண்ட் ஏன் வருதுன்னா டிஸ்க் ஆயில் மாற்றாம தான் கம்ப்ளைண்ட் வரும். ரெண்டாவது எனக்கு வீல் பிடிக்குது, உட்காந்து திருப்பினா எனக்கு வண்டி இழுக்க பின்னாடி இழுக்க முடியல அப்படின்னா டிஸ்க் ஓரிங் பிடிக்குது. இந்த ஆயில் போனதுனால என்னன்னா அந்த உள்ள இருக்கிற ஓரிங்கெல்லாம் பெருசாக்கி விட்டுரும், பஞ்ச் ஆகிடும். அப்போ பிஸ்டன் வந்து சரியாக மூவ் ஆகாது, ஜாம் ஆகிடும். அதனால் இந்த ஓரிங்கு இதெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். பிஸ்டனு ஓரிங்கு பேடெலாம் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் இது எப்பவுமே ஆயில் மாத்திரமா இந்த மாத்திரம் நல்லது. ஃபோர்க் ஆயில் வந்து உங்களுக்கு ஃபீல் வரும். அது கிலோமீட்டர் சொல்ல முடியாது. ஒரு வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு பள்ளத்தோட போது ரொம்ப ஆக்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஆக்ஷன் ஆகும்போது ஆயில் மாற்றுறது நல்லது. ஏன்னா ஆயில் இல்லாத கூட அப்படி ஆகும். இல்லைன்னா ஆயில் வந்து அதை தன்மை இருக்காது. அப்படி இருந்தால் கூட அந்த ஆக்ஷன் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிச்சி நம்ம ஆயில் மாற்றி விட்லாம். இல்லை எப்படி மாற்றோம் இதில் கம்பெனி எப்படி சொல்லுவாங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஆயில் மாற்றுங்கன்னு வாங்க. டிஸ்கைலும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாத்துலேயும் மாற்றி வருது நல்லது. இது டிஸ்கைல் எப்பவுமே சேஞ்ச் பண்ணிடுவேன். ஆயில் மட்டும் நான் ஓட்டி பார்த்துட்டு எனக்கு அந்த ஃபீல் வந்ததுன்னா ஃபோர்க் ஆயில் சேர்த்து மாற்றி விட்ருவேன். அதுமாரி இந்த பெல்லோஸும் நம்ம எல்லாத்துக்கும் மாற்றுறோம். ஏன் மாற்றுறோன்னா இது ஓப்பனாக இருக்கனால ஆயில்ஸ் சீக்கிரமாக போகுது. நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறாங்க. இவர் அதுதான் அடிக்கடி சொல்லியிருந்தார், எனக்கு ஆயில்ஸ் அடிக்கடி போகுதுன்ட்டு. அதனால் நம்ம பெல்லோஸ் மாட்டி விட்டோம். இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா தண்ணி உள்ளே போகலை, மண்ணும் உள்ளே டஸ்ட்டு எதுவும் ஆகலை. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது, சேஃபாக இருக்குது. ரஸ்ட்டும் உள்ளே ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் இந்த பெல்லோஸ் மாற்றுறது நல்லது. எல்லா இதுக்கும் மாற்ற நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு. இப்போ நம்ம இது விடும்போது ஃப்ரீயாக இருக்குங்களா, இது ஃப்ரீயாக இருந்தால் ஃபோர்க் கான்செப்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல இதோட நின்றோம், இந்த ஷேக் மட்டும் குத்துனே இருக்கும், ஃப்ரீயாக போகாது. அப்படி இருந்தால் கோன் செட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். கோன் செட்டுனா இது உள்ள 2 பால் ரேசர் வரும், அதுவும் பால்ஸ் வச்சு வரும். அதை மாற்றினா உங்களுக்கு ஃப்ரீனஸ் கொடுக்கும். அதனால் ஃபோர்க்கும் இதுமாதிரி செக் பண்ணிங்க எப்பயுமே.